ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போன வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோயில் உள்ள நுழைஞ்சோடனே இப்படி தான் இருக்கும். பெங்களூரில் அல்சூரில் இருக்கிற முருகர் கோயில் தான் இது. எல்லோரும் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். முருகர் அப்படி ஒரு அழகாக இருப்பார். குழந்த மாதிரி சின்னதாக அழகாக இருப்பார். பார்க்கவே அப்படியே அந்த கண்ணில் தண்ணியாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், அழகு, அவரை பார்த்துட்டே இருக்கலாமான்னு தோணும். அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அவரை விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இருக்காது. நார்மல் டேஸ்லலாம் போனால் அந்தளவுக்கு எதுவும் தள்ள மாட்டாங்க. டியூஸ்டேஸில் மட்டும் ரொம்ப அதிகமாக க்யூங்க இருக்கும். எதுனா விசேஷ நாட்களில் க்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி ஃப்ரீயாக பார்க்கணுன்னா நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா செம்மையாக பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு போகிறதுக்கே உங்களுக்கு மனசு வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி பெங்களூருக்கு வந்தால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பங்குனி உத்திரன்றதுனால செம்ம ஜனம், க்யூ ஜாஸ்தி. எப்படியோ லைனில் நில்ல அப்போ நான் பார்த்தாச்சு. நான் போகும்போது தான் கலசெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கண் குளிராக பார்த்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. பசங்களை கூட்டிகிட்டு போகல, பசங்களை விட்டுட்டு போயிட்டேன். செம்ம ஜனம் வேறு, வெயில் வேறு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் ஆகும் க்யூவில் நிற்கணும் அப்படின்னுட்டுன்னு. அப்புறம் நல்லபடியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு நாகத்தம்மாக்கெல்லாம் பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக வந்தாச்சு. பாருங்கள், க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. அதனால ஜனம் வந்துகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.